வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அருந்ததி ராய் எழுதின த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஃபேமிலி ட்ராமா. இது ரெட்டையராக பிறந்த ஒருத்தவங்களுக்கு அவங்களுடைய குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை தான் இவங்க எழுதியிருக்காங்க. எப்படி கேரளாவில் இருந்த லவ் லாஸ் 1960 அவங்கள அவங்க வாழ்க்கையே திசை திருப்பிடுச்சு, கீழே இறக்கிடுச்சுன்றது தான் இதோடைய கதை. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் கூட ஒரு விஷயமா அப்படி நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் கூட எப்படி நம்ம வாழ்க்கையை ஒரு பெரிய விதத்தில் மாற்றுது அப்படின்றது தான் இந்த கதை. அது மாத்திரம் இல்லாமல் இந்த கதையில் காஸ்ட்டை பற்றியும் அவங்க எழுதியிருக்காங்க. அப்புறம் பிரிட்டிஷ் காலத்தில் கொலோனிசம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி எல்லாமும் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த புஸ்தகத்துக்காக 1997 அருந்ததி ராய்க்கு புக்கர் ப்ரைஸும் கிடச்சிது. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா இது 1969 1993 நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கண்டினியூஸாக இல்லாமல் நிகழ்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் மாறி மாறி கதை வர்றதுனால நம்ம கதையோட பேக் ஸ்டோரியை நிறையா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இவங்க எழுதியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த கதையை பார்த்தீங்கன்னா நல்ல பணக்கார நிலங்கள்லாம் உடைய ஒரு சிரியன் கிறிஸ்டின் ஐபி ஃபேமிலி, அது ஐஎம்என்எம்ன்ற ஒரு கேரளா இருக்கிற ஒரு டவுனில் நடக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் 1969 நடக்கிற மாதிரி தான் எழுதியிருக்கு. அப்போது 7 வயசாக இருக்கக்கூடிய எஸ்ஸா அண்ட் ரேஹெல் இவங்க 2 பேருமே ரெட்டை பிறப்பு. அவங்க அவங்க அம்மா அம்முவோடையும் பாட்டி மாமாச்சியோடையும் அவங்களுடைய மாமாவான சாக்கோ அது இல்லாமல் சாக்கோவுடைய மனைவி, அதாவது அவங்களோட கிரேட் ஆண்ட்டு சாக்காவோடைய அம்மா, அவங்க பேர் பேபி கொச்சம்மா, அவங்களோட இருக்கிற மாதிரி தான் இந்த கதை போகுது. சாக்கோவும் அம்முவும் சகோதரர்கள். இவங்க அரவணைப்பில் தான் இவங்கெல்லாம் வளர்கிறாங்க. 1969 மாமாச்சி பாப்பாச்சியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு இம்பீரியல் என்டமாலஜிஸ்ட். அவருக்கு எப்படின்னா அவங்க மனைவியை போட்டு பயங்கரமாக அடிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அதே சமயத்தில் 1969 பாப்பாச்சி இறந்துக்கும் போது மாமாச்சி கண் பார்வையும் இறந்துடுறாங்க. அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் மீனாட்சல் ஆறு ஓடுது. அவங்களுடைய ஊர்கா ஃபேக்ட்ரி அங்கே தான் இருக்குது. ஊர்கா ஃபேக்ட்ரியோட பேர் பாரடைஸ் பிக்கிள்ஸ் அண்ட் ப்ரிசர்வ்ஸு. இப்போ பேபி கொச்சம்மா எப்படின்னா அவங்க ஒரு மாதிரியாக எல்லார் மேலேயும் கொஞ்சம் பொறாமப்படக்கூடிய ஒரு வயசான பெண்மணியை தான் காமிச்சிருக்காங்க. அவங்க ஒரு காலத்தில் ஒரு ஐரிஷ் மிஷினரியை ரொம்ப விரும்பினாங்க. சாக்கோ ஆக்ஸ்ஃபோர்ட் போயிட்டு அங்கேருந்து அவர் மார்கரெட் கொச்சம்மான்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வராங்க. மார்கரெட் ஒரு இங்கிலீஷ் விமன். அவங்களுக்கு சோஃபி மோல்னு ஒரு பெண்ணும் இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மார்கரெட் சாக்கோ விட்டுட்டு ஜோன்ற ஒரு ஆளோட போயிடுறாங்க. சாக்கோ ஐஎம்எனுக்கு இந்த ஊர்கா ஃபேக்ட்ரியை அவர் பார்த்துக்கிறாரு. அம்மு பாபாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஐஎம்எனை விட்டு எப்படியாவது போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா பாபா நல்லா குடிச்சிட்டு அடிக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் இருக்கார். இப்போ இந்த 2 பேரும் ரெட்டை பிறவிகள் பிறந்துட்ட அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அம்மு ஐஎம்என்எம்க்கு திரும்பி வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் கேரளாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் கொஞ்சம் பவர் ஆகிக்கிட்டே வருது. அவங்க இந்த மாதிரி நிலம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பயமாக தான் இருந்தது. அதனால் இந்த ஐபிஎஸ் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க, இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்போ நம்ம நிலத்தெல்லாம் எடுத்துப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. இந்த ஐபிஎஸ்ஸோடைய குடும்பத்துக்கிட்ட ஒரு அன்டச்சபிள் ஃபேமிலி, அதில் வெளுத்தான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சாக்கோவுடைய ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாரு. அவர் இந்த 2 ட்வின்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த மெயின் ஆக்ஷன் என்னென்னா சோஃபி மோல் ஐஎம்எனுக்கு வரும்போது தான் அந்த நேரத்தில் ஜோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. சாக்கோ மார்கரெட் கொச்சுமேனும் ஐஎம்எனுக்கு கூப்பிட்றாரு, லீவுக்கு வந்துட்டு போ அப்படின்னு. இப்போ எஸ்ஸா, ரேஹேல், அம்மு, சாக்கோ, அப்புறம் பேபி கொச்சம்மா இவங்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் போகிற வழியிலே கம்யூனிஸ்ட் ஒரு மார்ச் மாதிரி போயிட்டு இருக்கிறதுல அந்த கார் அங்கே மாட்டிக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி த சவுண்ட் ஆஃப் மியூசிக் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே ஆரஞ்சு ட்ரிங்க் லெமன் ட்ரிங்க்ன்ற மேன் ஒருத்தர் இருக்கார். அவர் எஸ்ஸாவை மொலஸ்ட் பண்ணிடுறாரு. அவர் தேட்டரில் ஒரு கடை வச்சுருக்கிற ஆள் தான். அடுத்த நாள் சோஃபியா மார்கரெட்டும் சேர்றாங்க. இப்போ இந்த குடும்பமே ஐஎம்என்எம்க்கு திரும்பி வந்துடுது. எஸ்ஸாக்கு எப்படா திருப்பி இந்த ஆரஞ்சு ட்ரிங்க் மேன் நம்மளை ஏதாவது செய்வார் அப்படின்ற மாதிரி பயத்தில் இருக்காங்க. அதனால் எஸ்ஸாவும் ரேஹலும் ஒரு போட்டை பார்த்து அந்த ஆற்றை கடந்து ஹிஸ்ட்ரி ஹவுஸ்னு ஒரு இடம் இருக்குது. அது ஒரு இங்கிலீஷ்மேன் வாழ்ந்த ஒரு வீடு. ஆனால் அவர் இப்போ அதை விட்டுட்டு அவருடைய ஊருக்கு போயிட்டதுனால அந்த இடத்துல இப்போ யாருமே இல்லை. அங்கே போய் அவங்க அதை ஒளிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இடமா வச்சுக்கிறாங்க.
அந்த சமயத்தில் அம்முக்கு வந்து வெளுத்தாவை ரொம்ப பிடிச்சிடுது. அவங்க வந்து அவர் கூட நெருங்கி பழகுறாங்க. ஒரு நாள் ராத்திரி வந்து அம்முவும் வெளுத்தாவும் வந்து ஆத்தங்கரையில் பார்த்துட்டு ரொம்ப நெருக்கமாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தினந்தோறுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக கணவன் மனைவி மாதிரியே வாழுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வெள்ளைய பாப்பன்றது இவர் வெளுத்தாவோட அப்பா, அவர் வந்து மாமாச்சிக்கிட்ட வந்து அவருடைய மகனுக்கும், அதாவது வந்து வெளுத்தாவுக்கும் அம்முக்கும் இருக்கிற அந்த தொடப்பை பற்றி சொல்லிடுறாங்க. மாமாச்சியும் பேபி கொச்சமாவும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அம்மு உடனே ரூமில் போட்டு மூடிடுறாங்க. அப்போ அம்மு வந்து கத்துறாங்க, இந்த 2 பேரும் தான் என் கழுத்தில் இருக்கிற பெரிய கல் மாதிரி என்னை பாரமாக இருக்காங்க அப்படின்னு கத்தின்னு இருக்காங்க அந்த ரூம்லேருந்து. இப்போது இந்த 2 பேருமே வந்து சரி நம்ம அந்த ஹிஸ்ட்ரி ஹவுஸ்க்கே ஓடி போயிடலாம் அப்படின்னும் போது சோஃபி மோலும் வந்து அவங்களோட சேர்ந்து வந்துடுறாங்க. ஆனால் அந்த போட் வந்து அந்த ஆற்றை கடக்கும் போது அது கவுந்துட்டு அதில் சோஃபி மோல் வந்து இறந்துடுறாங்க. இந்த 2 பேருமே வந்து கரைக்கு வந்துடுறாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது, ஏன்னா சோஃபி மோல் இறந்து வேறு போயிட்டாங்க. அதனால் அந்த பயத்தில் அங்கே வந்து ஹிஸ்ட்ரி ஹவுஸில் தூங்கிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியலனா அதே வீட்டில் தான் வெளுத்தாவும் இருக்கார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. இப்போ பேபி கொச்சம்மா வந்து போலீஸ்கிட்ட போய் அங்கே இன்ஸ்பெக்டர் தாமஸ் மேத்யூ கிட்ட வெளுத்தா வந்து அம்முவை வந்து ரேப் பண்ண முயற்சி செஞ்சார், குழந்தைங்களாம் கடத்தின்னு போயிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 6 போலீஸ்காரங்க தேடி வந்து அங்கே வெளுத்தா அந்த வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அவனை பயங்கரம் அடிக்கிறாங்க. இது ஒரு ஹெலோ நேர்லேயே பார்க்குறாங்க, ஆனால் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் மேத்யூக்கு பின்னாடி தெரிஞ்சிடுது வெளுத்தா வந்து அப்பாவின்னு. அதனால அவன் பேபி கொச்சம்மா கிட்ட எப்படி நீங்கள் தப்பான ஒரு கம்ப்ளைண்ட்டை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது அவங்க பயந்து போயிட்டு அவங்க என்ன சொல்லிடுறாங்க, எஸ்தா கிட்ட வந்து நீ அம்முவை காப்பாற்றணுன்னா போலீஸ்கிட்ட நீ வந்து வெளுத்தா தான் சோஃபி மோலை கொன்னுட்டான் அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கும் வேறு வழி இல்லை. வெளுத்தா வந்து அன்றைக்கி ராத்திரி ஜெயிலே இறந்துறாரு. அதுக்கப்புறம் வந்து சோஃபி மோலோட ஃபியூன்ரலில் வந்து பேபி கொச்சம்மா வந்து சாக்கோ கிட்ட சொல்கிறாங்க, நீ அம்முவை வந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சிடு, அது நல்லதில்லை குடும்பத்துக்குன்னு. அம்முவை வந்து எஸ்தாவோட பாபா கிட்டேயே போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ இந்த ட்வின்ஸ் 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அதுவும் வந்து எப்படின்னா 23 வருஷத்துக்கு பிரிஞ்சிடுறாங்க. இந்த 23 வருஷத்தில் எஸ்ஸா வந்து பேசுகிறதே வந்து நிறுத்திடுறாங்க. அவங்களுக்கு வந்து 31 வயசாகும் போது பாபா வந்து திருப்பி அவங்கள வந்து ஐயுமெனுக்கு அனுப்புகிறாரு. இங்கே ரேஹேல் வந்து என்ன ஆகிடுதுன்னா அவரை வந்து ஸ்கூலை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அவரை நிறைய ஸ்கூல்ஸ் மாற்றி போடுறாங்க. ஆனால் எந்த ஸ்கூல்லையும் அவங்களால தொடர்ந்து இருக்க முடியல. அம்மா இறந்துடுறாங்க ரேஹேலுக்கு 11 வயசு இருக்கும் போதே. ரேஹேல் வந்து ஒரு அமெரிக்கனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு பாஸ்டனில் இருக்கார். அப்புறம் வந்து அதையும் டைவர்ஸ் ஆகிட்டு திருப்பி அவரும் வந்து ஐமெனுக்கே வராரு. அங்கே தான் எஸ்தரும் இருக்குதுன்னு கேள்விப்படுறாங்க. இப்போ இந்த ட்வின்ஸ் 2 பேருமே 1993 வந்து ஒன்றா சேர்ந்துடுறாங்க. மாமாச்சி இறந்துடுறாங்க. பேபி கொச்சம்மாவும் அவங்க சமையல் ஆளாக இருக்கக்கூடிய கொச்சு மரியாவும் ஒரு நாள் முழுக்க அந்த வீட்லேயே இருந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு குடும்பத்தில் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ஹிஸ்ட்ரி ஹவுஸ் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாக மாறிடுது. ரேஹலும் எஸ்தாவும் வந்து இன்னும் எஸ்தாவுக்கு வந்து பேச்செல்லாம் வரலை. அவங்க வந்து இந்த பழைய நோட் புக்கு பழைய பிக்சர்ஸு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட நெருக்கத்தை வந்து அவங்க வந்து உறுதி செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மூலமாக தொடர்ந்து அவங்க வாழ்க்கையை வளர்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.